வா வீட்டுக்கு போலாம். என்ன விஷயம்? அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சரி, நான் எதுக்கு வரணும்? எங்க அம்மா என்ன சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணி இப்போ டிவோர்ஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உன் கூட சேர்ந்து வேற வாழ சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இல்லை, உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? அதெல்லாம் வேஸ்ட், ஒர்க் அவுட் ஆகல. நீ வந்து நடந்ததை சொல்லு, அதான் உனக்கு நல்லது. ஒரு 5 minutes. ஓய், வருவியா இல்லை அப்படியே ஓடிடுவியா? இருங்க, வந்துடுறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வணக்கம். சொல்லுங்கள். என் பேர் காந்தி சார். என் பாஸ்போர்ட்டில் ஒரு சின்ன தப்பு நடக்கும் சார், சரி பண்ணுங்க சார். 4ஆம் நம்பர் கவுண்டருக்கு போங்க. இல்லை சார், நான் உங்கள்கிட்ட தான் சார் ப்ளீஸ். சொல்லுங்கள் சார், டூரிஸ்ட் சார் லண்டன் போய் செட்டில் ஆகணும் ட்ரை பண்ணேன் சார். அப்போது மேரேஜ் ஆயிருந்தால் ஈஸியாக விசா கிடைக்கணும் ஒரு ப்ரோக்கர் சொன்னதை நம்பி ஒய்ஃப்ன்ற இடத்துல ஒரு பொண்ணோட பேர் போட்டேன் சார். விசா கிடைக்கல, இங்கேயே வேலை கிடச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணீங்க? யாரோ என்னமோ சொன்னாங்க நம்பி டைவர்ஸு கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சு ஒன்றுமே நடக்கல சார். பணம் கரைஞ்சி தான் சமைச்சோம். இப்போ அந்த பொண்ணோட பேரை ரிமூவ் பண்ணணும், அதானே? ஆமாம் சார். நம்ம ஆளுங்களுக்கு எந்த வேலையும் ஷார்ட்கட்டில் பண்ணியே பழகி போச்சு. எவ்வளோ செலவு பண்ணீங்க? கொஞ்சம் நிறையவே போச்சு சார். புரோக்கர் எக்ஸ்கியூஸ், புரோக்கர் எக்ஸ்கியூஸ், புரோக்கர்களை தவிர்க்கவும்னு எத்தனை இடத்துல போர்டு போட்டிருக்கோம். படித்தவர் தானே? பின்ன எதுக்கு கவர்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் போட்டு எங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க? கடைசியாக எங்கேயும் வேலை ஆகலைன்னா இங்கே வர வேண்டியது. இதையே முதல்ல செய்யலை. சாரி சார். பாஸ்போர்ட் எங்க? நிஜமாவே கல்யாணம் ஆகல? சத்தியமாக இல்லை சார். இதை கொண்டு போய் ஹெல்த் டெஸ்ட்டில் கொடுங்க. அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணி ஃபைனை கட்டிட்டீங்கன்னா 15 நாளில் நேமை ரிமூவ் பண்ணி நியூ பாஸ்போர்ட் வந்துடும். சரிங்க சார். சார், ஃபைன் எவ்வளோ சார் இருக்கும்? என்ன, ஒரு 1300 வரும். அவ்வளோதானே சார்? கவர்மெண்ட்டில் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போகலாம். வரேன் சார். கரெக்டாக தான் இருக்கு. கொண்டு போய் 3ஆவது கவுண்டரில் கொடுங்க. தேங்க்யூ சார். சாரே சைன் போட்டு கொடுத்துட்டாரா? நேராகவே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஏதாவது சொன்னாரா? நேரடியாக போய் பார்க்கறது நல்லது தான். எதுக்கு குறுக்கால 4-5 பேரை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று சொல்லுவான், அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு தேவையா? இதெல்லாம் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். நீ ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்களே அவர் போய் பார்க்க பயப்படுவோம். நீ போய் தைரியமாக பார்த்துட்டு வந்துட்ட. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடு. சார், ஒரு நிமிஷம், என் பாஸ்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இல்லை, கொடுங்க. 5 minutes வந்து கொடுங்க. தேங்க்ஸ். போலாமா? போலாம். அது முன்னாடி ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன்? ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்போர்ட்ல பேரை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டாரு. அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஓ இதுக்கு தானே இவ்வளோ பண்ண எடுத்துட வேண்டியதானே. இது என்ன புது கதை? உன்னை எப்படி நம்ப முடியும்? இது வரைக்கும் நடந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு எனக்கு தெரியாது. இனிமேல் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாட்ட வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி வா போலாம்.